ஏ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கரண்ட் பிளேசஸ் அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு ரிவ்யூ தான் போட போகிறோம். ஸோ என்ன ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் வீக் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் ஃபில்டர் வாங்கியிருப்போம். ஸோ பட்ஜெட் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகவே வாங்கியிருந்தோம். அந்த கம்மியாக இருக்கக்கூடிய அந்த ஃபில்டர் பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே சூப்பராக ஒர்க் ஆகுது. நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய ஃபில்டர்ஸ் வந்து நம்ம சேனல்லே வாங்கியிருப்போம். ஸோ ஏர் ஃபில்டர் வந்துட்டு இது போடலாம் அது போடலாம்னு சொல்லிட்டு. பட் பெஸ்ட் செக்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா இது சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200-150க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இதோட ஏர் ஃபில்டரோட அந்த ரேட்டுன்றது முடிஞ்சிருச்சு. பட் டேங்க் சைஸ் பார்த்தீங்கன்னா சின்ன டேங்க் தான் போடணுமா கேட்டிங்கன்னா இல்லை பெரிய டேங்க்கும் போடலாம். பட் அந்த பெரிய டேங்க்லேயே போட்டு பார்த்தீங்கன்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் இப்போ பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 days ஆயிடுச்சு. ஸோ அந்த 5 daysல பார்த்தீங்கன்னா அதோட அப்சார்ப்ஷன் லெவலுன்றது ரொம்பவே அதிகமாகவே இருக்குது. ஸோ அது வீடியோவில் நான் வந்துட்டு காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் கீழே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் வந்துட்டு நம்ம போடுறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிகினர்ஸ் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. ஸோ ஏர் ஃபில்டர் எந்த மாதிரி வாங்கலாம் எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிகினர்ஸ் யாராச்சும் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கண்டிப்பாக இந்த மாதிரி ஏர் ஃபில்டர் வாங்குறது யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இல்லை இதே கூட வாங்கிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ வாங்க எப்படி இருக்குது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்கப்போம். ஸோ கைஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா இந்த 15 watts இருக்கக்கூடிய இந்த ஃபில்டர். ஸோ இந்த ஃபில்டர் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 WF வந்துட்டு வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 180 தான். ஸோ இன்னும் வந்துட்டு ஒரு 20 rupees போட்டிங்கன்னா இது கூடயே வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பான்ஸும் தருவாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 rupeesல தராங்க. பட் இந்த இது பார்த்தீங்கன்னா நம்ம டேங்க் வந்துட்டு இது கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு மோஸ்ட்டாக வந்துட்டு நம்ம சால்ட் வாட்டரில் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நார்மல் வாட்டரில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ போத் த யூஸ்க்கு தான் கொடுத்துருக்காங்க. டேங்க் சைஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்துட்டு இருந்தால் போதும். ஸோ ரொம்ப பெருசாலாம் இருக்கணும்ட்டெல்லாம் வேணாம். நம்ம நார்மல் டேங்க் இதில் இருக்கிற இந்த அளவுக்கு டேங்க் நம்ம வந்துட்டு தெரியும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணாலே இது கரெக்டாக தான் இருக்கும். அண்ட் அப்சார்ப்ஷன் லெவல் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு உங்களுக்கு 3 to 4 weeks கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கான இது அப்சார்ப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டேங்க்ஸ் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு அழுக்காகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இப்போ ஒரு 5 days யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பெருசாக வந்துட்டு எதுவுமே இல்லை. அண்ட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே அப்சர்வ் ஆகுது. ஸோ அதையும் வந்துட்டு நம்ம வீடியோவில் காட்டலாம். ஸோ கீழே டேங்க்கில் போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபிஷஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம செப்பரேட் பண்ணி வச்சிருக்கோம். அண்ட் அதையும் வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் வாங்க அப்படியே போய் வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க போகலாம். ஸோ கைஸ் நம்ம டேங்க்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்டரை செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ளோன்றது ரொம்பவே அதிகமாகவே இருந்துச்சு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஏர் ஃப்ளோலேயே வந்துட்டு இந்த ஃபிஷஸ்க்கு வந்துட்டு தாங்குமா அதாவது வந்துட்டு விடோ டெட்ராக்கெல்லாம் தாங்குமான்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆக்சிஜன் ப்ரெஷர் அதிகமாக இருந்தனால பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நிறைய மீனிங் செத்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளே வந்துட்டு ஒரு இது வந்துட்டு செட் பண்ணியிருந்தோம் ஒரு ஸ்பீடா மீட்டர் மாதிரி. ஸோ அது நம்ம வேணா வந்துட்டு எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் இல்லைனா கொஞ்சம் கம்மியாக கூட வச்சுக்கலாம். அண்ட் ஏர் ஃப்ளோன்றது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஆரம்பிச்சிச்சுன்னா அது லாஸ்ட் எண்டு வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு ஏர் ஃப்ளோ நிறையவே தண்டுதான் இருக்குது. ஸோ எதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அப்சார்ப்ஷன்ன்றது வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு அழுக்கு சேராது. ஸோ வந்துட்டு உங்களுக்கு அழுக்கு நல்லா வந்துட்டு அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கிறனால டேங்க் அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு உங்களுக்கு மோசமாகாது. ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த அப்சார்ப்ஷன் லெவல் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்குது. ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம லெவல் வச்சுருந்தோம். ஸோ இந்த லெவல் வச்சு நம்ம இதுக்கேற்ற மாதிரி வைக்கலாம்னு சொல்லிட்டு. அண்ட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷன்லாம் நல்லா பிடிச்சிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் அதோட ஃபுட் எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகிருக்குது. ஸோ இது வந்துட்டு பெஸ்ட் ப்ரைஸான்னு கேட்டிங்கன்னா ஒரு 180க்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு பிகினராக பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணி நம்ம டேங்க்குக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம போக போக வந்துட்டு அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்பீடை அதை வச்சு நம்ம வந்துட்டு கொஞ்சம் வேணும்னா எவ்வளோ ஸ்பீடாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம கப்பிசஸ்க்கும் போட்டு பார்த்தோம். ஸோ அந்தளவுக்கு அப்சர்ப்ஷன்லாம் எதுவுமே கிடையாது. அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குற கப்பிசஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு சேல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்குது. ஸோ முதல்ல ஆல்ரெடி போட்டிருந்தோம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்துட்டு நம்ம சேல் தான் போட்டிருக்கோம். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரீடிங் பேர்ஸ் தான். ஸோ நார்மல்லேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இம்போர்ட்டட் வெரைட்டிஸ் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா மல்டி ஃபிஷஸ் தான் இருக்குது. ஸோ எல்லாமே மிக்சடாக இருக்கிற மாதிரி தான் வச்சுருக்கோம். ஸோ யாராச்சும் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் போய் ஃபாலோ கொடுத்துட்டு நீங்கள் அதில் வந்துட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா இடத்துக்கும் ஷிப்பிங் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்திருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது ஃபுல்லாக வந்துட்டு இப்போ தான் பேபிஸ் பிறந்திருக்கு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக இம்போர்ட்டட் வெரைட்டிஸ் வச்சுருக்கோம் இந்த சைடு. அண்ட் அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேன்சி வெரைட்டிஸ் தான். ஸோ உங்களுக்கு வேணுன்றவங்க மறக்காமல் வந்துட்டு இன்ஸ்டாவில் போய் கேளுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கைஸ் இப்போ நீங்கள் எல்லாமே பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃபேன்சி வெரைட்டிஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபேன்சி வெரைட்டிஸ்லேயே வந்துட்டு நம்ம கொஞ்சம் வந்துட்டு நல்லா இருக்கிற ஃபிஷஸை காட்டுவோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹெச்பி ப்ளூவும் கொஞ்சம் மிக்சடு இருக்குது. ஸோ ஹெச்பி ப்ளூ வேணுனாலும் அதை நம்ம செப்பரேட் பண்ணியும் அனுப்பிருக்கு நம்ம வந்துட்டு இருக்குது நம்மக்கிட்ட ஃபெசிலிட்டி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெட்டு மட்டும் தான் நம்மக்கிட்ட கிடையாது. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டம்போயர் வேணுனாலும் டம்போயர் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபேன்சி டைல்ஸ் வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஜஸ்ட் வந்துட்டு சும்மா டெக்கரேட் பண்ணுற மாதிரி வேணும் டேங்க் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்குது. அண்ட் ப்ரைஸிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாலே வந்துட்டு கேட்ட உடனே வந்துட்டு ரிப்ளை உடனே வந்துட்டு வந்துடும். ஸோ என்னென்ன
என்னென்ன ஃபிஷஸ் வேணும், என்ன மாதிரி வந்துட்டு வேணும்னு சொல்லிட்டு. அண்ட் மொத்தமாக அதுக்கான பேக்கிங் சார்ஜஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம அதிலே வந்துட்டு சொல்லிடுவோம். அண்ட் ஹெச்பி ப்ளூ வந்துட்டு ஃபீமேல் வந்துட்டு இப்போ ரெடியாக இருக்குது, ப்ரீடிங் ஆகிருக்கு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்துட்டு நம்ம சேலில் தான் போட்டுருக்கோம். ஸோ எதுவுமே வந்துட்டு இன்னும் சேல் ஃபிஷஸ் வேணுன்றவங்க மறக்காம நம்ம இன்ஸ்டாவில் போய் கேளுங்க. ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ உங்களை வந்து பார்க்குறேன். அந்த பை ஃப்ரம் கரண்ட் ப்ளஸஸ் சைனிங் ஆஃப் சேஸ் பை டேக்கர். அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேலில் தான் போயிட்டு இருக்கு. ஸோ இன்ஸ்டாகிராமில் போயிட்டு உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு கேட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு அதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருவோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.